ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2071வது பகுதி. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளிய திருமாலை பிரபந்தத்தின் 3ஆம் பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதாரே, பெருமாளை அறியாதாரே என்று பெரியவர்களால் சொல்லப்படக்கூடிய அந்த அளவுக்கு சிறப்பான பிரபந்தம் இந்த திருமாலை பிரபந்தம். அதிலே இன்றைக்கு 3ஆம் பாசுரம். முன் பாசுரத்திலே பச்சை மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இப்படி உன்னை அழைக்கக்கூடிய இச்சுவை, அந்த திருநாம சங்கீர்த்தனம் செய்யும் சுவை இருக்கிறதே, அந்த சுவையை தவிர எனக்கு நீ இந்திரலோகம் கொடுத்தாலும் பரவதத்தை கொடுத்தாலும் அது வேண்டாம் என்று அரங்க மாநகருளானே பெரிய பெருமாளிடம் சொன்னார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சென்ற பாசுரத்திலே. அதற்கு பெரிய பெருமாள், உமக்கு பரமபதம் வேண்டாம் என்றால் இந்த திருவரங்கத்தோடு சமானமான சம்சார மண்டலத்திலே வேறு ஏதாவது ஒரு இடத்தில் இருந்து கொண்டு திருநாமத்தை சொல்லிக்கொண்டே அனுபவித்து கொண்டே இரும் என்று பெரிய பெருமாள் அருளி செய்ய, அப்படி இருக்கலாம் என்று பார்த்தால் திருநாமம் சொல்லுவதற்கே இடமில்லாதபடி சம்சார மண்டலம் தோஷங்கள் நிறைந்து இருக்கிறதாகையாலே எனக்கு சம்சார வாசம் வேண்டாம் என்று ஆழ்வார் சொன்னார். திருநாமம் சொல்லுவதற்கு இடமில்லாதபடி சம்சாரத்திற்குள் நீர் சொல்லுகிற தோஷம் என்ன என்று பெரிய பெருமாள் சந்தேகம் ஒன்றும் தெரியாது போல கேட்டருள சம்சாரத்தினுடைய தோஷங்களை விளக்கி காட்டுகிறார் இந்த பாசுரத்திலே. அனாதிகாலமாக பழகிப்போன சம்சார வாழ்ச்சியிலும் வெறுப்புண்டாகும்படியாக திருநாமம் மிகவும் இனிதாயிருக்கிறது என்று கூறும் வகையாலே திருநாமத்தினுடைய இன்ப மிகுதியை சொல்லுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. பாசுரத்தை பார்க்கலாம். வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகன் அது ஆகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமானகருளானே. வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமானகருளானே என்ற அற்புதமான ஒரு பாசுரம். பதவுரை பார்க்கலாம். மனுஷர்தாம் மனிதர்கள், இந்த உலகத்திலே பிறந்த மனிதர்கள். வேதநூல் வேத சாஸ்திரத்தின்படி 100 பிராயம் புகுவரேலும் 100 வயது வாழ்ந்து இருப்பவர்களே என்றாலும் பாதியும் அந்த 100 ஆண்டில் பாதியான 50 வருடங்களும் உறங்கி போகும், உறக்கத்தாலே கழிந்துவிடும். நின்ற 15 ஆண்டு மீதம் இருக்கும் 50 வருடங்களும் பேதை ஒன்றுமறியாத குழந்தை பருவமாயும் பாலகன் பாலப்பருவமாயும் அது ஆகும் நெஞ்சால் நினைக்கவும் தகாத இளமை பருவமாயும் பிணி வியாதி பசி 5 பொறிகளுக்கும் 5 புலன்களிலும் உண்டான ஆசையை தணிக்கும் காலமாயும் மூப்பு கிழவனாயும் துன்பம் மற்றும் பல துன்பங்களாகவும் கழிந்துவிடும். ஆதலால் இப்படி ஆயுள் முழுவதும் கழிகிறபடியாலே ஆயுள் முழுவதும் வியாதியாலும் பொறிகளுடன் பசியாலும் கிளத்தாலும் துன்பங்களாலும் இப்படி கழிகின்றபடியாலே பிறவி வேண்டேன், தாழ்ந்ததான இந்த ஜென்மத்தை மனித ஜென்மத்தை ஒரு காலம் விரும்ப மாட்டேன் அரங்கமான அருளானே என்று சொல்லுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். அரங்கமான அருளானே, மனிதர்கள் வேத சாஸ்திரத்தின்படி 100 ஆண்டுகள் வசித்திருந்தாலும், வேதங்கள் என்று சொல்கின்றன மனிதனுக்கு ஆயுள் 100 வருடம் என்று சொல்கிறது. அப்படி அந்த சாஸ்திரத்தின்படி 100 ஆண்டுகள் ஒருவன் வசித்திருந்தாலும் அதில் பாதியான 50 ஆண்டுகளும் தூக்கத்திலே கழிந்துவிடும். மிகுந்த 50 ஆண்டுகளும் ஒன்றுமறியாத குழந்தை பருவமாயும் பாலப்பருவமாயும் பின்னர் ஆசையில் அலையும் வாலிபனாயும் வியாதியினால் வேடிக்கப்பட்டவனாயும் 5 பொறிகளுக்கும் 5 உண்டான ஆசையை தணிக்கும் காலமாயும் கிளத்தனமாயும் மற்றும் பல துன்பங்களாயும் கழியும். இப்படி ஆயுள் முழுவதும் கழிகிறபடியால் தாழ்ந்ததான பிறவியை, இந்த மனித பிறவியை ஒரு காலம் விரும்ப மாட்டேன் என்கிறார்
இந்த பாசுரத்திலே. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். வேதநூல் பிராயம் 100 வேத சாஸ்திரா விரோதினா என்று மனுஸ்மிருதி கூறுகிறது. வேத சாஸ்திரா விரோதினா, அதன்படியே வேதமாகிற சாஸ்திரம் என்று மனு சொன்ன இடத்தில் வேத நூல் என்று இவர் சொல்லுகையாலே நூல் என்னும் பதம் சாஸ்திரத்தை குறிக்கிறது. அல்லது வேதங்களும் நூல்களும் இரண்டும் வேத நூல் என்று சொல்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போது நூல் என்றது வேதத்தின் பொருளை அறிந்தவர்களுடைய வார்த்தைகளான ஸ்மிருதி, இதிகாசம், புராணம் முதலியவற்றை காட்டுகிறது. பிராயம் 100 சதாயுர்வை புருஷக, யஜுர் பிராவணம் சொல்லுகிறது, யஜுர்வேதம், சதா யுர்வை புருஷக, மனிதன் 100 வயது வாழ்பவன் என்று அந்த வேதமும் சொல்லிற்று. மனுஷர் 100 ஆண்டு என்றது வயதின் மேல் எல்லையை சொல்லுகிறது, மேக்சிமம் சொல்லுகிறது. அப்படி பெரும்பாலானவர்கள் 100 ஆண்டுகள் வாழ்வதில்லை. சாஸ்திரங்களில் 100 ஆண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய பெரும்பாலானவர்கள் 100 ஆண்டுகள் வாழ்வதில்லை. இந்த ஆத்மாவானது ஒருபோதும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. பிரம்மன் முதலிய உடலில் உள்ள இந்த ஆத்மவஸ்துவும் தோன்றி மறைவது என்றில்லை. ஆத்மாவானது பிறப்பற்றது, எப்போதும் உள்ளது, பழமையானதாய் இருந்தாலும் புதிது போல போக்கியமானது, உடல் கொல்லப்படும் போதும் சாவதில்லை என்று கீதையிலும் பிரம்மாவின் ஆயுள் கல்பத்தில் தொடங்கி கல்பத்தின் தொடக்கத்தில் தொடங்கி இறுதியில் முடிவதாக சொல்லப்படுவதல்லவா என்று கீதையிலே அற்புதமாக சொல்லியிருக்கிறான் கண்ணன் எம்பெருமான். இப்படி நீண்ட ஆயுளை உடையவர்களைப் போல் அல்லாமல் இந்த நில உலகில் இருப்பவர்கள் குறுகிய ஆயுளை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று காட்டுவதற்காக மனுஷர் என்கிறார். தாம் கர்ப்பத்தில் தொடங்கி எந்த நேரத்திலும் சாகலாம்படியான இந்த மனிதருடைய வாழ்க்கை ஒரு வாழ்வாகுமோ? இவன் சிலவற்றை பற்றி இருக்கிறானே என்று இகழ்கிறார். இப்படி பிரம்மனை போல நீண்ட ஆயுள், அந்த அவர்களாம் தேவர்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கிறது. ஒரு கல்பத்தின் ஆரம்பத்தில் தொடங்கி இறுதியில் தான் அவனுடைய ஆயுள் முடிவதாக சொல்கிறது. ஆனால் இந்த 100 ஆண்டு என்பது இந்த குறுகிய ஆயுள் உடையவர்களாக இருப்பதனாலே மனுஷர் என்று சொல்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது கொஞ்சம் விளக்குவதற்காக மறுபடியும் அதை குறிப்பிட்டேன். தாம் கர்ப்பத்தில் தொடங்கி எந்த நேரத்திலும் சாகலாம்படியான இந்த மனிதருடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை ஆகுமா? இவன் பலவற்றை பற்றி நிற்கிறானே என்று இகழ்கிறார் ஆழ்வார். புகுவர் ஏலும் 100 ஆண்டு வாழ்பவர் பெரும்பாலும் இல்லை என்பதை ஏலும் என்ற விகுதியாலே காட்டுகிறார். ஒருவேளை இருந்தாலும் புகுவர் ஏலும், மனிதர்கள் சிலர் கர்ப்பத்திலேயே இறப்பவர்களாகவும், சிலர் பிறக்கும் போது இறப்பவர்களாகவும், சிலர் பிறந்தவுடன் இறப்பவர்களாகவும், சிலர் 4 நாள் கழித்து மாழ்கின்றவர்களாகவும், சிலர் இளமை பருவத்திலேயே சாகின்றவர்களாகவும், சிலர் தனக்கு நிகர் இல்லை என்னும் கர்வத்தோடு திரியும் இளமை பருவத்திலே முடிகின்றவர்களாகவும், சிலர் முதுமை பருவத்தில் மரணம் அடைகின்றவர்களாகவும், இப்படி இந்த காலத்தில் மரணம் ஏற்படும் என்று சொல்ல முடியாமல் அல்லவா இருக்கிறது. இதேதான் ஸ்ரீ விஷ்ணு புராண வசனம் சொல்லுகிறது. இந்த உலகில் ஜீவர்கள் தங்கள் ஆயுள் தினந்தோறும் குறைகின்றபடியை கண்டு ஒரு நாளும் கவலைப்படாமல் சூரியன் உதிக்கும் போது பொருள் தேடும் நேரம் வந்துவிட்டது என்று ஆனந்தப்படுகிறார்கள். அஸ்தமிக்கும் போது மனைவியோடு ரமிக்கும் நேரம் வந்துவிட்டது என்று ஆனந்தப்படுகிறார்கள் என்று ராமாயணம் அயோத்தியா காண்டம் ஸ்லோகமும் சொல்லுகிறது. ஜாயஸ்வ மரியஸ்வ, பிறப்பாயாக இறப்பாயாக, ஜாயஸ்வ மரியஸ்வ, பிறப்பாயாக இறப்பாயாக என்று சாந்தோக்கியம் சொல்கிறது. மின்னின் நிலையில மண்ணுயிர் யாக்கைகள் என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொல்வார். மின்னலை போன்ற நிலையில்லாதது நம் வாழ்க்கை, மின்னின் நிலையில மண்ணுயிர் யாக்கைகள். வாழ்களாகி நாள்கள் செல்ல, அதாவது நாட்களெல்லாம் அறுபடுகின்றது. ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையின் நாட்களெல்லாம் அப்படியே வாழ்களால் அறுக்கப்படுவது போல வாழ்களாகி நாள்கள் செல்ல என்று திருச்சந்த விருத்தத்திலே சொல்லுவார். இது போன்ற பிரமாணங்களும் இதைத்தான் நமக்கு சொல்லுகின்றன. புகுவரேலும், ஒரு சிலர் மிக ஜாக்கிரதையாக இருந்து 100 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். என்றாலும் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும்.
ஒருகாணி பயிரிலே பூச்சிக்கடியினாலே பாதி வீணாவது போல உறக்கத்தில் சரிபாதி ஆயுள் வீணாகி விடுகிறது, பாதியும் உறங்கி போகும். திருநாமம் சொல்லக்கூடிய காலத்திலே சரி பாதி இப்படி வீணே போகிறதே என்று வருப்படைகிறார். 100 ஆண்டுகளிலே 50 ஆண்டு காலம் இப்படி திருநாமம் சொல்ல முடியாமல் தூங்கியே கழித்து விடுகிறோம் என்று வெறுக்கிறார். ஜஹவ் நித்ராஞ்ச தந்தரீஞ்ச என்று ராமாயணத்திலே அயோத்தியா காண்டம் ஸ்லோகம் சொல்லுகிறது. தூக்கத்தையும் சோம்பலையும் விட்ட இளைய பெருமாள் போலே இருப்பது நல்லது என்று சொல்கிறது. நித்திரத்தையும் துக்கத்தையும் விட்டு இளைய பெருமாள் இலக்குவன் ராமன் பின்னாலே சேவை செய்வதற்காக சென்றான். அவன் தூக்கத்தை தூங்கவில்லை, அதனால் முழு நேரமும் அவனுக்கு கிடைத்தது. சததம் கீர்த்தயந்த சததம் கீர்த்தயந்தக என்று கீதை சொல்லுவது போல எப்போதும் திருநாமம் சொல்லுவதல்லவா நான் படைத்த பயன். நமது நான் படைத்த பயம் என்ன? சததம் கீர்த்தயந்தக, அவனுடைய கீர்த்தனைகளை சொல்ல வேண்டும். அப்படி இல்லாமல் 50 ஆண்டுகள் தூக்கத்திலேயே கழிந்து விடுகின்றது. நின்றதில் 15 ஆண்டு, எஞ்சி 50 ஆண்டுகளில் 15 வருடங்கள் ஒன்றுமறியாத இளமை பருவமாகவும் மேலும் 15 வருடங்கள் விஷயங்களிலே மண்டித்திரியும் இளமை பருவமாகவும் கழிந்துவிடும். நின்றதில் 15 ஆண்டு. அத நின்ற 15 ஆண்டு என்று பாடமாக வரும்போது 10 5 10கள் 10 5களான 50 வருடங்கள், எஞ்சிய இந்த 10 5களான 50 வருடங்கள் என்று பொருள்படும். இவன் பெரிதாக மதிக்கிற காலமெல்லாம் தனக்கு ஒரு பொருளாக தோற்றாமையாலே 15 ஆண்டு என்று தாழ்த்தி பேசுகிறார். அப்போ 15 ஆண்டு, அந்த 50 ஆண்டுகள் எப்படி கழிகிறது? பேதை, திருநாமம் சொல்லுவதற்கு தகுதி இல்லாதபடி, தன்னுடைய நன்மை தீமைகள் எல்லாம் தன் தாயாலேயே நடக்க வேண்டியதான குழந்தை பருவத்தை சொல்வதாகவும் கொள்ளலாம். பேதை பாலகன் அதாகும், பாலப்பருவமாகிற அந்த மிகுந்த தாழ்ந்த நிலையாகும் என்றபடி. தீமைகள் செய்தாலும் கண்டிக்க முடியாத பருவம் அந்த பாலப்பருவம். பாலப்பருவத்திலே திருநாமம் சொல்லவில்லை என்று இவனையும் குற்றம் சொல்ல முடியாதே, இப்படிப்பட்ட பருவம். அதனாலே இத்தகைய பருவம் என்பதை அதாகும் என்று காட்டுகிறார். அன்றைக்கே அதாகும் என்று அந்த பாலப்பருவத்துக்கு அடுத்ததான இளமை பருவத்தை சொல்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த பாலப்பருவத்துக்கு அடுத்ததான இளமை பருவத்தை அடைந்து விஷயாந்தரங்களிலே இவன் மண்டி தெரிவான். தாயின் அதீனமாக இருந்த குழந்தை பருவமும் ஒன்றுமறியாமல் இருந்த பாலப்பருவமும் கூட நல்லது என்று சொல்லும்படியாக ஆயிற்று இந்த இளமை பருவத்தில் இவன் அறிவுகட்டு திரிவது. அதனை தம் வாய் கொண்டு சொல்ல மாட்டாமல் அதாகும், இளமை பருவம் என்று சொல்லாமல் அதாகும் என்று சொன்னார். பிணி, இந்த இளமை பருவத்தில் உள்ள அறிவு தகாத செயல்களை செய்வதற்கே ஒரு பாகையாலே இவனுடைய அறிவு அப்பொழுது முழுக்க விஷயாந்தரங்களில் ஈடுபட்டு தகாத செயல்களை செய்வதற்கே காரணமாக இருக்கும். அதனாலே அவனுடைய இளமை அழிவதற்கு முன்பேயே அவனுக்கு நோய் வந்து சேர்ந்துவிடும். பிணி. பசி, அந்த நோயை மருந்துகளால், மூலிகை வேர்களாலும் பத்தியம் இருப்பது போன்ற வழிகளாலும் ஓரளவுக்கு தீர்த்து கொள்வதற்கு முன் பசி மீண்டும் கிளர்ந்து எழும். பசி என்பது என்ன? எல்லா இந்திரியங்களுக்கும் தத்தமக்குரிய விஷயங்களை அனுபவிக்க ஆசைப்படுவதுதான் பசி. சாதாரண வயிற்று பசியை சொல்லவில்லை. அந்த ஐம்பொறிகளும் தமக்குள்ள விஷயங்களை அனுபவிக்க ஆசைப்படுதல். நோய் தீர்ந்து ஆரோக்கியம் ஏற்பட்டவுடன் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் இந்திரியங்கள் எல்லாமே கிளர்ந்து எழுந்து விஷயங்களை காட்டு என்று இவனை துன்புறுத்த தொடங்கும். ஐவர் திசை வலித்து எற்றுகின்றனர் என்று திருவாய்மொழியிலே சொல்லுவார். அந்த 5 பொறிகளும் ஒவ்வொரு திசையிலே இழுத்து என்னை பாடாக படுத்துகின்றனர். ஐவர் திசை வலித்து எற்றுகின்றனர் என்று. ஐவர் அறுத்து தின்றிட அஞ்சி நின்னடைந்தேன் என்று பெரியாழ்வார், மன்னிக்க வேண்டும், திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியிலே சொல்வார். அந்த 5 பொறிகளும் என்னை அப்படியே கொல்கின்றன, அறுத்து தின்கின்றன, அதற்கு அஞ்சி நின்னை வந்து அடைந்தேன் என்று சொல்வார். அப்படி அந்த 5 விளையக்கூடிய துன்பங்கள். ஒருவன் மரணாபத்தில் இருக்கும்போதுக்கு அதற்கு பரிகாரமாக யமனை மாதிரி ஒரு பொன்னாலே செய்து தானம் தருவதுண்டு. இதுக்கு காலதானம் என்று பெயர். கொடுப்பவனுக்கு வந்த அந்த யமபயம், ஒருத்தன் அந்த பொன்
யமனை பொன்னிலே யமன் போல செய்து கொடுக்கிறான் அல்லவா. அந்த கொடுப்பவனுக்கு வந்த அந்த யம பயம் அந்த தானம் வாங்கும் தனக்கும் விரைவில் ஏற்படும் என்று தெரிந்தும் கூட காலன் கொள்வது எனப்படும் இந்த தானத்தை பொன்னாசையாலே வாங்குவோரும் உண்டு. இப்படி காலதானம் வாங்கியும் பிறரை துன்புறுத்தியும் பணம் தேடுவது தனது இந்திரிய பசியை தீர்த்து கொள்வதற்காக அல்லவா என்று சொல்லுகிறார். மூப்பு கிழத்தனமாகிறது மிகவும் பொல்லாததாக அல்லவா இருக்கிறது. ஐம்புலன் இன்பங்களை அனுபவிக்க இவனுக்கு தகுதியில்லாமல் இருக்கும் போதும் அவற்றை அனுபவிக்க வேண்டும் என்னும் ஆசை தொடர்ந்து வரும் அல்லவோ. பண்டு காமரானவாறும் பாவையர் வாயமுதம் உண்டவாறும் வாழ்ந்தவாறும் ஒக்க உரைத்து இருமி என்று பெரிய திருமொழியிலே சொல்லுவார். பண்டு முன்னர் காமரானவாறும், நான் காமத்திலே ஈடுபட்டு இருந்த சமயத்திலும் பாவையர் வாயமுதம் உண்டவாறும், பாவையர் அந்த பெண்களுடைய வாயமுதத்தை உண்டதும் அவளுடன் வாழ்ந்ததும் எண்ணி எண்ணி அதை சொல்ல முடியாமல் இருமி என்று தன் முன் அனுபவத்தை சொல்லியாவது உயிர் தரிப்போம் என்று நினைக்கும் பருவம் அல்லவா கிழத்தனம். அவன் கிழவனாகிவிட்டான், அவனால் ஒன்றும் ஆக முடியும், அவன் அனுபவிக்க இயலாது. அதனாலே முன்னால் நடந்தவற்றை சொல்லியும் அசை போட்டும் அந்த இன்பத்தை அனுபவிக்க எண்ணக்கூடியதுதான் அந்த கிழப்பருவம் என்று சொல்லுகிறார் இந்த வாசகத்தின் மூலம். மூப்பு துன்பம் இப்படி கிழத்தனத்திலே தடுமாறி நிற்கும் போது முன்னறிவிப்பு இல்லாமல் இடி விழுந்தது போல மரணம் வந்து அடைந்துவிடும். இதுவே பெருந்துன்பமாகும். உற்றார் உறவினர் மாடு மனை முதலானவற்றோடு எந்த தொடர்பும் இல்லாமல் அழிந்துவிடும். உறங்கினது போக எஞ்சிய 50 ஆண்டுகளும் இப்படியே கழிகின்றது என்று வருந்துகிறார், வெறுக்கிறார் ஆழ்வார். ஆதலால் முதல் 50 ஆண்டு தூங்கி கழித்து விட்டேன், அடுத்த 50 ஆண்டுகளும் இப்படி போய்விட்டது, ஆதலால் பிறவி வேண்டேன். ஒருவன் குத்தகைக்கு ஒரு நிலத்தை வாங்க போனான். குத்தகைக்கு நிலத்தை வாங்க போன இடத்திலே அந்த உழவன் அந்த நில உரிமையாளரிடம் அந்த குத்தகையை குறைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த நிலத்திலே இது பள்ளம், இது மேடு, இது மணற்சாரி, இது மடை, இதெல்லாம் போச்சுன்னா எனக்கு என்ன விளையும் என்று அந்த நிலத்தினுடைய அளவை பரப்பினை குறைத்து பால் நிலமாக கணக்கு காட்டுவது போல திருநாமம் சொல்ல இடமில்லாதபடி ஆயுள் முழுவதும் வேறு விஷயங்களில் செல்லுகிறபடியே பெருமாளிடம் கணக்கு காட்டுகிறார் ஆழ்வார். 50 ஆண்டு காலம் உறங்கி தெளிந்தேன், அதற்கு பின்பு பாலகன் பேதை, பாலகன் பிணி, பசி, மூப்பு, துன்பம், எப்படி 50 ஆண்டுகளும் போய்விட்டது, நான் என்ன செய்வேன் என்று கணக்கு காட்டுகிறார். ஆக ஆதலால் பிறவி வேண்டேன், அச்சுவை பெரினும் வேண்டேன் என்று நித்திய விபூதியும் வேண்டா என்று சொல்கிறீர். பிறவி வேண்டேன் என்று சொன்னார் அல்லவா. அப்போ பெரிய பெருமாள் கேட்கிறார், அச்சுவை பெரினும் வேண்டேன், இந்திரலோகமே உனக்கு கொடுத்தாலும் பரமபதத்தை உனக்கு கொடுத்தாலும் அது வேண்டாம் என்று சொல்கிறீர், நித்திய விபூதியும் வேண்டாம் என்கிறீர். அதனால் பிறவி வேண்டாம் என்று இப்போது லீலா விபூதியும் வேண்டாம் என்று சொல்கிறீர். நின்றாலும் ஆணையிடுவேன், கிடந்தாலும் ஆணையிடுவேன் என்பது போல அல்லவா இது இருக்கிறது. நமக்கு 2 விபூதிகள் தானே இருக்கிறது, என்னிடம் இருக்கிறது 2 தான், நித்திய விபூதி ஒன்று, லீலா விபூதி. 2ம் இல்லை என்றால் நான் என்ன செய்வது என்று பெரிய பெருமாள் எண்ணினார், கேட்டார். அதற்கு பதில் சொல்கிறார், அரங்கமா நகருளானே, 2 விபூதிக்கும் வெளிப்பட்டதாய் 3வது விபூதியான இந்த திருவரங்கத்திலே எனக்கோர் இருப்பிடம் கொடுக்கலாகாதோ என்று கேட்கிறார் ஆழ்வார். 3வது விபூதி, 3வது உலகம் என்று சொல்லலாம்படியாக திருவரங்கத்துக்குண்டான ஏற்றம் என்ன? பேதை, பாலகன் ஆகும், இதெல்லாம் அங்கு இல்லையா? முதலானவை இங்கும் உண்டே என்றால் இந்த ஊரிலே திருவரங்கத்திலே உள்ள பிறந்த குழந்தைக்கு உணவு ஊட்டும் போது, அன்னப்பிரசனம் செய்யும் போது பெரிய பெருமாளிடம் கொண்டு வருவார்கள். அவன் சிறுவனாய் விளையாடும் போதும் மணல் வெளியிலே விளையாடும் போதும் மற்ற சிறுவர்களுடன் சேர்ந்து திருவரங்க செல்வர் நம்பெருமாள் எழுந்தருளுகிறபடியை விளையாட்டாக விளையாடுவான். வாலிப பருவம் வந்தாலும் தான் விரும்பும் பெண்ணை பார்க்கவாவது கோவிலுக்கு வர நேரும். முதுமை பருவம் வந்து கோவிலுக்கு போக முடியாதபடி அசக்தி ஏற்பட்டால் உற்சவ காலங்களில் நம்பெருமாள் இவன் வீட்டு வாசலில் வந்து நிற்பார். இப்படி இடைவிடாமல் நினைப்பதால் இவன் கனவிலும் பெருமாளின் வடிவழகையே காண்பான். மேலும் பவித்ரம் பரமம் புண்ணியம் தேசோயம் சர்வ காமதுக் என்று கருட புராணம் சொல்லும். பவித்ரம் பரமம் புண்ணியம் தேசோயம்
சர்வ காமதுக். இந்த தேசம் மிக புனிதமாகவும் மனிதர்களை நற்கதிக்கு அழைத்துச் செல்வதாயும் அவர்களுடைய எல்லா விருப்பங்களையும் கொடுப்பதாயும் இருக்கிறது என்கின்றபடியே இந்த திருவரங்கமே எல்லா நன்மைகளையும் இதில் வாழ்கின்றவனுக்கு கொடுத்துவிடும் என்று பிரமாணங்கள் பேசுகின்றன. ஆகையாலே மூன்றாவது விபூதி என்று இவர் விரும்புவதற்கு காரணமான சிறப்பு இதற்கு உண்டு என்பது கருத்து. ஆகையால் பிறவி வேண்டேன் அரங்கமா அனகருளானே, உன் நாமத்தை சொல்லிக்கொண்டு உன்னுடைய பெயரை சொல்லிக்கொண்டு திருநாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு இங்கேயே திருவரங்கத்திலேயே நான் ஒரு ஓரமாக வாழ்ந்து விடுகிறேன், எனக்கு பரமபதமும் வேண்டாம் என்று சொல்லி இந்த பிறவியே வேண்டாம் என்று சொல்லுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 பேதை பாலகன் அது ஆகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமானகருளானே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். தன்னை தவிர மற்ற எவரையும் பாடாமல் நின்ற தொண்டரடி பொடியாழ்வாரை இறுகப் பற்றிய திருவரங்கன் திருவடிகளே சரணம். அழகிய மணவாளனை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன் என்றிருந்த தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். சுவாமி உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்.